திமுக வந்து முதல்ல சனாதனத்தோட எதிர்ப்பு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, ஆனா அவங்களும் அதை எதிர்ப்பு இல்லை அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அம்மா, சனாதனத்தை எதிர்த்தால் இன்னைக்கு திமுக விஜய் இல்லை, சீமான் இல்லை, எந்த ஆளும் இல்லை. திமுக அதையெல்லாம் விட்டு விலகி என்னைக்கு அண்ணாதுரை சொன்னாரோ, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், தேங்காயும் உடைக்க மாட்டோம், அப்புறம் எதையா உடைப்பீங்க? அடுத்து மண்டையை உடைப்பீங்களா? இந்த ஆட்கள் பூரா பெரியாருடைய கொள்கையை மறுபரிசீலனை செய்தவர்கள். ஆட்சிக்கு போகணும், அதிகாரத்துக்கு போகணும். இப்போ எங்கே போய் நிற்குது? பனையூரில் போய் நிற்குது அரசியல். எந்த திராவிட இயக்கம் திரைத்துறைக்குள்ளே பூந்து நீங்கள் பெரியாருடைய தத்துவத்தை ஒழிச்சிங்களோ, நீங்கள் ஒழிக்கப்படுவது அதே திரைத்துறையிலிருந்து தான். உங்களுடைய வாழ்க்கை விஜய்கிட்ட தடுமாறுது. விஜய் உங்களுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறான். 75 ஆண்டு காலம் பெரியாருடைய உழைப்பை திருடி கொள்ளையடித்து நீங்களெல்லாம் கொள்ளைக்காரனாக மாறி இருக்கிறீர்கள். வடக்க ஒரு கொள்ளைக்காரன், மேற்க ஒரு கொள்ளைக்காரன், கிழக்க ஒரு கொள்ளைக்காரன், இப்படி 4 திசைகளிலும் பல ஆயிரம் கோடிகளை வைத்து கொண்டு இருக்கிற பல பேர் இருக்கான். எல்லாம் பெரியாருடைய உழைப்பு. இப்போது இந்த சனாதன எதிர்ப்பு என்பது கவாய் செருப்பு வீசப்பட்டார் என்பதை நீங்கள் திருமாவளவனை தவிர யாருமே இந்த கூட்டம் நடத்துவதற்கு தகுதியில் நடத்த மாட்டான். இத்தனை கட்சி இருக்குல்லங்க, யாரும் நடத்த மாட்டான். ஏன்? தெம்பும் திராணியும் முதுகெலும்புமே இல்லை. ஒன்று ஏன் பேம முடிய ஆளே இல்லை. நீங்கள் ஒன்று இங்கே 2 ஆம்பளை இருக்கான். ஒருவன் வேல்முருகன், முந்திரி காட்டு போராளி, இன்னொரு ஆள் திருமாவளவன். இந்த தலித் இயக்கங்களுக்கான தலைவன். நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்களுக்கான தலைவர் ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், கிருஷ்ணசாமி. பசுபதி பாண்டியன் இல்லை, ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து கொள்வதற்காக எவன் உங்களை எஸ்சின்னு பட்டம் வச்சானோ, பல 100 வருடங்களுக்கு முன்பு பண்ணையார்கள், நில உடைமையாளர்கள். பல்லர்னா என்ன? பள்ளம் வச்சிருந்தா பல்லர். பழனி கோயிலில் முதல் மரியாதை பரிவட்டம் உங்களுக்கு தான். தஞ்சாவூரில் பல ஏக்கர் நிலம் தாளை மு கருணாநிதிக்கு 5000 ஏக்கர் பண்ணையார். இப்படி பண்ணையார்களாக இருந்த உங்களை எஸ்சின்னு பட்டம் வைத்தது சனாதனம்.